அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற பதவியாக இருந்தாலும் அல்லது பொருட்களா இருந்தாலும் அல்லது ஆசீர்வாத நன்மைகளா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, சிலரை தாண்டி உங்களுடையதாய் வரப்போகிறது. அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். ஆமென். 1 ராஜாக்கள் 1:10 பாருங்களேன். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. ஆமென். பாருங்க, தாவீதுக்கு வயசாகி போயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அதோனியா என்பவன் என்ன சொல்லுகிறான், தான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி, அப்போ அதோனியா என்ன பண்றாரு, நான் ராஜா ஆவேன் சொல்லி தன்னைத்தான் உயர்த்துகிறான். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் சிலரை அழைத்து கொண்டு போகிறான். அப்பொழுது சிலரை அவன் அழைக்கவில்லை, அதிலே தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே நாம் நம்முடையவர்களாலே நிராகரிக்கப்படுகிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க சொந்த குடும்பத்தினராலே நிராகரிக்கப்பட்டவர்களாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சாலமோனை அழைக்கவில்லை. அப்போ அங்கே ஒரு நிராகரிப்பு இருக்கிறது. நிராகரிப்பு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அங்கே அவனுக்கு ஒரு நிந்தை ஏற்படுகிறது. என்னன்னா, என்ன அழைக்கலையே, அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன், என்ன அழைக்கலையே, அவங்கெல்லாம் போறாங்க, என்ன அழைக்கலையே, அவங்களாம் நல்லா இருக்காங்க, என்ன அழைக்கலையே, எங்களை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே. இல்ல, ஆனா தேவன் சாலமோனை குறித்து வைத்திருக்கிற திட்டம் மகா பெரிய. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கென வைத்திருக்கிற நன்மைகள், காரியங்கள் எல்லாம் மகா பெரியது. எனவே சில இடங்களிலே நீங்கள் நிராகரிக்கப்பட்டால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நாத்தான் என்ன பண்றாரு, பத்சேபாளை அழைத்து சில ஆலோசனைகளை சொல்லி தாவீதோடு பேசும்படியாக வைத்து, தாவீதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி, நீங்க சாலமோனை தானே ராஜாவாக்குவேன்னு சொன்னீங்க, இப்ப அதோனியா ராஜாகரமானி போகிறானே அப்படின்லாம் சொல்றப்போ, தாவீது உடனே எல்லாரையும் வரவழைத்து உடனே என்ன பண்றாங்க, எல்லாம் சினாரியோ நடந்து சாலமோனை தன்னுடைய ரதத்தின் மேல் ஏற்றி அவனை ராஜாவாக வைத்தான். ஒரு உயர்வு கிடைச்சிச்சு பாருங்க. அப்போ நேர்மையான ஒரு உயர்வு சாலமோனை தேடி வந்தது. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையான உயர்வு, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு உங்களிடத்தில் வரும். ஆமென். அப்போ பிரதர், எனக்குரியதை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களே, நான் எனக்கு லீகலா பாத்தீங்கன்னா அது என்னுடையது, ஆனா அவங்க கள்ளத்தனமா அந்த பதவி எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த பிளஸ்ஸிங் எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த ப்ரமோஷன் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு வர வேண்டிய நேர்மையான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு வரவழைப்பார். ஆமென். கர்த்தராயிற்று என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ பொறுமையாயிரு, என்னை விசுவாசி, நான் காரியங்களை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நிராகரிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே, நீ என்னை நம்பு, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். 1 சாமுவேல் 2:15 பாருங்க. அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. ஆமென். இது அதோனியா சொல்றாரு பாருங்க. அப்போ அதோனியா சொல்றாரு, ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவனுக்கு கிடைத்தது. ஆமென். அப்ப சத்துருக்களும் நிராகரித்தவர்களும் ஒதுக்கினவர்களும் வந்து சொல்ல போகிறார்கள், கர்த்தரால் அது அவனுக்கு கிடைத்தது. ஆமென். ஆமென். கர்த்தரால் இது இவனுக்கு வாய்த்தது, கர்த்தரால் இது இவளுக்கு கிடைத்தது என்று சொல்ல போகிறார்கள். ஆமென். நான் சொன்னேன், நீங்க தேடி போக வேண்டாம், உங்களுடையதை உங்களிடத்திலே கொண்டு வர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் போதுமானவராயிருக்கிறார், அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க போகாதீங்க. நிராகரிப்பு ஓகே, பரவாயில்ல, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருந்து பிடித்துக் கொள்ளுங்க, அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடையதை உங்களிடத்தில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இதுவே உங்களை பற்றிய சாட்சியா இருக்க போகிறது. கர்த்தர் இதை செய்ய போகிறார். சத்துருக்கள் சொல்ல போகிறார்கள், கர்த்தரால் அது அவனுக்கு கிடைத்தது. அவன் அப்ப கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாற்ற போகிறார்.
இந்த நிராகரிப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். உங்களுடைய நிந்தைக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். நேர்மையாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நேர்மையான உயர்வுகள் உங்களை தேடி வரப்போகிறது. நிரந்தரமான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு நெருக்க போகிறது. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.